நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நம்ம யாருக்காக செலவழிக்கிறோம் தெரியுமா? நமக்கே தான். ஏன்? சமூக ஊடகங்கள் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறதா? இந்த வீடியோ உங்க வாழ்க்கையே திருப்பி வைக்க போகுது. நீங்க உண்மையான உங்களை மீண்டும் கண்டுபிடிக்க ஒரு சின்ன பயணம் தான். அதற்கான முதலடி சமூக ஊடக டீடாக்ஸ். ஒரு நாள் நினைச்சேன், எனக்கே தெரியாம இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப்ல 4 மணி நேரத்துக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துணிச்சலான முடிவெடுத்தேன். 30 நாள் எந்த சோஷியல் மீடியா பக்கமும் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அதில் நான் உணர்ந்தது உண்மையான வாழ்க்கை தான். அந்த சபதத்தில் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாவற்றையும் மூழ்கிவிட்டேன். வாட்ஸ்அப்பு கூட குறிப்பிட்ட அளவு தான் உபயோகப்படுத்தினேன். இதற்கு நடுவில் ஒரு நல்ல புக்கு படித்தேன். ஃபேமிலியோட நேரம் செலவழித்தேன். இது எனக்கு உண்மையான உலகத்தோட தொடர்பில் இருந்த மாதிரி இருந்தது. 4 நாள்ல மனம் அமைதியாயிக்கிச்சு. மீந்த நாளுக்கு பிறகு மன அமைதி கிடைச்ச மாதிரி இருந்தது. என்னுடைய வேலை உற்பத்தி திறன் 2 மடங்காக ஆகியது. நீங்களும் இதை ஒரு 15 நாள் முயற்சி செய்து பாருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு ரீசெண்ட் ஆய்வறிக்கை என்ன சொல்றது தெரியுமா? ஒரு மனிதன் தினமும் சுமார் 5 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறாராம். அந்த மாதிரி நேரத்தில் அவருக்குள்ள பய உணர்ச்சி, கோப உணர்ச்சி, ஆங்ஸைட்டி, கம்பேரிசன், டிப்ரெஷன், டென்ஷன் எப்படி ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகுது தான். நாம் யாரோட வாழ்க்கையை பார்த்து நம்மளே குறைவா நினைக்கிறோம். அந்த ஃபில்டர்ஸ், லைக், ஃபாலோவர்ஸ் இதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு டிஜிட்டல் மாய. 10 நிமிடம் ஸ்க்ரீனில் மேலே கீழே என தள்ளுந்ததுக்கு பிறகு மூளைக்கு டோபமைன் ரஷ் வரும். இப்போ நீங்கள் ஒரு முடிவெடுங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு வாரம் சோஷியல் மீடியா பக்கம் போகாமல் இருந்து பாருங்க. உங்கள் மனசு எப்படி அமைதியாக மாறுதுன்னு நீங்களே பார்க்கலாம். நம்ம ஆன்லைன் முன்னோட்டத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம உண்மையான அடையாளத்தை மறந்துடுறோம். ஒரு நாள் மொபைலை பார்ப்பதற்கு பதிலாக உங்களுள்ளேயே காண ஒரு பயணம் பண்ணீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இது ஒரு சாதாரண ஒரு அலுவல ஊழியர் கீர்த்தனாவின் வாழ்க்கை. சென்னையில் ஐடி வேலை, தினமும் 3 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணுற வாழ்க்கை. அவங்க ஒரு முறை மருத்துவமனையில் உடல்நல பிரச்சனைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. 21 நாள் சமூக ஊடகத்திலிருந்து விலகுதல் என்கிற ஒரு முடிவு. அது அவருடைய வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிட்டது. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, ஆஃப்லைன் வாழ்க்கையை மீண்டும் கற்றுக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணலாமே. இந்த வீடியோலிருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சமூக ஊடகத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்தாலே வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரலாம். நம்ம நேரம் நம்ம கையில இருந்தா நம்ம மனசு அமைதியா இருக்கும். உண்மையான உறவுகள் திரும்ப ஏற்படும். வேலையிலும் நம்பிக்கையிலும் வளர்ச்சி கிடைக்கும். கீர்த்தனாவின் கதையை பார்த்ததும் ஒரு கேள்வி நம்ம உள்ளே எழணும். நான் யாரோட எதிர்பார்ப்புகளுக்காக வாழறேனா நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். இந்த பாதையை நீங்களும் ஒரு தடவை முயற்சி பண்ணலாமா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க.